நான் அதித்தி இந்த வீடியோல வந்து அருமையான காதல் திரைப்படங்களா மாறின 3 தமிழ் காதல் புத்தகங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து ரொம்பவே பழைய புத்தகம். அடுத்தது வந்து கொஞ்சம் மிட் டைம்ல வந்த புத்தகம். அடுத்து வந்து ரீசென்ட்டானா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கதை. இத தான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. முதல் புத்தகம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ கெயின் பண்ண ஒரு படம்ங்க. அதாவது தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு இப்போ வரைக்கும் தமிழ் சினிமால வந்து ஒரு இசையும், நடனமும் சார்ந்த ஒரு படம் அப்படின்னா, அந்த படத்துக்கு டெஃபினட்டாவே ஒரு தனி இடம் இருக்கும். அது வந்து கொத்தமங்கலம் சுப்பு அப்படிங்கிறவரு ஆனந்த விகடன்ல சீரியலைஸ்டா எழுதினார். அதாவது தொடர்கதை மாதிரி எழுதப்பட்டது. 1957லேருந்து 58க்குள்ள தான் ஆனந்த விகடன்ல இத எழுதுனாங்க. 10 வருஷம் கழிச்சு தான் அத வந்து படமா உருவாக்கி கொண்டாந்துருக்காங்க. கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் கூட கிடைச்சிருக்கு இதுக்காக. இந்த படத்துல வந்து சிவாஜி கணேசன் அவர்களும், பத்மினி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாதஸ்வர வித்வானா வருவாரு. மோகனாம்பாள் அப்படிங்கிறவங்க ஒரு டான்ஸரா வருவாங்க. 2க்குமே வந்து என்ன பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, புத்தகத்துடைய எண்டிங் வந்து சோகமா இருக்கும். ஆக்சுவலி படத்துல வந்து அவங்க சாக போவாங்க. பட் சிவாஜி அவர்கள் வந்து போய் அவங்கள காப்பாத்திருவாரு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழற மாரி முடிச்சிருப்பாங்க. ஆனா புத்தகத்துடைய எண்டிங்ல வந்து அவங்க இறந்து போயிருவாங்க. அவ்வளோதான். தட்ஸ் இட் டன். அந்த காதலர்கள் வந்து பிரிஞ்சிருவாங்க. அந்த இறப்பு வந்து அவங்க 2 பேரையுமே பிரிச்சு வச்சுரும் அப்படிங்கிற மாரி இருக்கும். 2மே வந்து தே ஆர் கிளாசிக் இன் தியர் ஓன் வேஸ். ஏன்னா கிரியேட்டிவ் டிஃபரன்ஸஸ் எடுத்துக்கிட்டாங்க. படத்துல வந்து நம்ம புக்ல காட்டுன மாரி ஒரு நெகட்டிவ் எண்டிங்க காட்டியிருந்தா, ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வுட் ஹேவ் ஃபேர்ட். அது எப்படி இப்போ வரைக்கும் அந்த கல்ட் கிளாசிக் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அதுக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால வந்து ஒரு சந்தோஷமான முடிவு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துனாங்க. இந்த படத்துல வந்து இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து முறைப்படி எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டாங்களாம். அது கருவிகள வாசிக்கிறதாகட்டும், எந்த ஒரு பாயிண்ட்லயுமே அது வந்து ஒரு ஓவர் டூவா நமக்கு தெரியவே தெரியாது. பிளஸ் ஸ்பெஷல் மென்ஷன் டூ ஜில் ஜில் ரமாமணி கேரக்டர். அவங்க கேரக்டர் வந்து நம்ம இப்ப பார்த்தாலும் வந்து ஒரு அ ஒரு அந்த கேரக்டருக்குன்னு நம்ம தமிழ் சினிமாவுடைய காமெடியன்ஸ்ல எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு தனி இடமே இருக்கும். இதுல இன்னொரு அழகான விஷயமா எல்லாருமே சொல்றது வந்து, அந்த ஃபீமேல் கேரக்டருடைய கேரக்டரைசேஷன். அந்த பொண்ணு வந்து மோகனாம்பாள் வந்து வெல் எஜுகேட்டடா இருப்பாங்க, வெல் செட்டா இருப்பாங்க. ஷி ஹாஸ் ஃப்ளாஸ். ஆப்வியஸ்லி ஷி ஹாஸ் ஃப்ளாஸ். ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய கேரக்டர் வந்து தனிச்சு தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிளஸ் என்னதான் இதுல கிரியேட்டிவ் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாலும், அந்த புத்தகத்துக்கும் சரி, இந்த நாவலுக்கும் சரி, அந்த புத்தகத்துக்கும் சரி, இந்த படத்துக்கும் சரி, நம்மளால வந்து அப்படியே ஒரு பெரிய டிஃபரன்ஸ நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தேர் ஆர் சம் டிஃபரன்ஸஸ் ஹியர் அண்ட் தேர். பட் தி எசன்ஸ் ரிமைன்ஸ் இன்டாக்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இதோடைய மியூசிக், அதாவது இசையையும் நடனத்தையும் கொண்டாடின படம் அப்படிங்கிறதுனால இதோடைய மியூசிக் வந்து அருமையா இருக்கும். அந்த மறைந்திருந்து போகும் மர்மம் என்ன பாட்டு வந்து இப்ப வரையிலும் அந்த டிவில வர்ற அந்த ரியாலிட்டி ஷோஸ் சூப்பர் சிங்கர் ஆகட்டும், சரிகமபா ஆகட்டும், அதோடைய அந்த ஃபினாலேல வந்து ஒரு குழந்தையாவது இந்த ஸ்டேஜ்ல ஏறி பாடி, குழந்தையோ ஈவன் அடல்ட்ஸ் ஸ்டேஜ்ல ஏறி பாடி, எல்லாரும் வந்து எந்திரிச்சு நின்னு கைத்தட்டி, அரங்கமே அதிர்ற அளவுக்கு கைத்தட்டி, அந்த ரேஞ்சுக்கு கொண்டுட்டு கொண்டுட்டு வந்திருப்பாங்க. பிகாஸ் இது வந்து அவ்ளோ ஒரு நெறைய நியூயான்சஸ் நிரம்புன ஒரு படம் இது. அண்ட் அந்த மியூசிக்லயும் வந்து நெறைய டீட்டெயிலிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, இந்த லிஸ்ட்லயே வந்து அந்த ஒரு நாவல படமா மாத்தி பயங்கர ஹிட் அடிச்ச ஒண்ணே ஒண்ணும் இதுதான். ஏன்னா நான் அடுத்து சொல்லப்போற 2மே வந்து புத்தகங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சாலும் போத் த மூவிஸ் லிட்டரலி பாம்ப்ட் அட் த பாக்ஸ் ஆஃபிஸ். ஒண்ணும் சுத்தமா ஓடவே இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிற படம். சுஜாதா அவர்கள், ஆசான் சுஜாதா அவர்களுடைய பிரிவும் சந்திப்போம் அப்படிங்கிற நாவல வந்து தழுவி தான் இந்த படத்த எடுத்திருப்பாங்க. நாவலுக்கு வந்து எவ்ளோ நல்ல பேர் கிடைச்சுச்சோ, இந்த படம் வந்து இட் லிட்டரலி பாம்ப்ட் அட் த பாக்ஸ் ஆஃபிஸ். அது ஏன்னே தெரியல. பார்க்க நல்லா தான் இருக்கும். மேபி லெட் மீ நோ யுவர் தாட்ஸ். ஸோ இந்த புத்தகத்திலயும் சரி, இந்த படத்துலயும் சரி ஒரு 3 மெயின் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ரகு, ரத்னா, மது இவங்க தான். ரகு வந்து ஒரு ஹேப்பி கோ லக்கி கை. ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு டிபிக்கல் ஒரு அடல்ட்ஹுட்ல இருக்கிற ஒரு கை. அவர் வந்து இன்னோசென்ட்டா நீவா இருக்கிற மது அப்படிங்கிற பொண்ண காதலிக்கிறாரு. மதுவும் அவங்கள காதலிக்கிறாங்க. அவங்க வந்து மது வந்து மதுவோட அப்பா வந்து ரொம்ப பெரிய ஆளு. பட் மது வந்து ஊர் பக்கம் ரொம்ப இன்னோசென்ட்டா வெளி உலகமே தெரியாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் வந்து காதலிக்கிறாங்க. இனிஷியலி வந்து ஓகே அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க மது வீட்ல. பட் ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை வந்து வில்லனா வர்றாரு. இந்த புத்தகத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரகு வந்து ஒரு பாயிண்ட்ல யோசிப்பாரு. "என்ன என் காதல் இம்புட்டு நல்லா போகுது" அப்படிங்கிறப்ப, ஆட்டோமேட்டிக்கா வந்து வில்லன் வந்து அமெரிக்க மாப்பிள்ளை ரூபத்துல வருவாரு. படத்துல வந்து ரிஷி அவர்கள் பண்ணியிருப்பாரு. நல்லா நடிச்சிருப்பாரு. ராட். சோ ராட் வந்து வந்துருவாரு. ராட் வந்து "பாத்தீங்களா எனக்கு இவ்ளோ பணம் இருக்கு, கேஷ் இருக்கு, கார் இருக்கு" எல்லாம் சொன்னோனே மது அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஆசிலேட் ஆகி முடிவ மாத்திக்குவாங்க.
பட் மதுவும் வந்து ஒரு பாயிண்ட்ல மதுவையும் வந்து ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி பிகாஸ் ஷீ இஸ் வெரி நேவ் அண்ட் வெரி ஈஸி டு மேனிபுலேட். நம்ம சட்டுன்னு என்ன சொன்னாலும் நம்புற ஆளா இருக்கும் அந்த பிள்ளை. ஒண்ணு ஒண்ணு 9 நாள் அந்த பிள்ளை நம்பும். அவ்ளோ இன்னோசென்ட்டா இருக்கும் அந்த கேரக்டர். பிளஸ் தமன்னா வந்து அது ரொம்ப அழகா ஸ்க்ரீனுக்கு கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அவ்ளோ ஒரு நெய்வான ஒரு கேரக்டர். ஒரு சின்ன பிள்ளை. என்ன ஒண்ணுமே தெரியாத ஒரு வயசுல இருக்கிற ஒரு பிள்ளை. சோ அந்த பிள்ளையும் வந்து ஒரு பாயிண்ட்ல அவன கல்யாணம் பண்ணிட்டு ஓடியெல்லாம் வரும். என் கூட ஓடிலாம் போயிரலாம்லாம் பிளான் பண்ணோம். அப்புறம் வராது. லூஸ் மாரி பேசும். ஒரு கட்டத்துல வந்து அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிரும். இவர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. இவங்க அப்பா தான் வந்து இவர பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி பேசுவாரு. சோ அவருடைய மோட்டிவேஷனும் இவருக்கு லைஃப்ல வந்து ஒரு நியூ ஃபவுண்ட் பர்ப்பஸும் கிடைச்சு அமெரிக்காவுக்கு மூவ் ஆவாரு. அமெரிக்கால வந்து இவர் ஒருத்தர் வீட்ல தங்க போவாரு இல்லைங்களா? அவருடைய நீஸ் தான் ரத்னா அப்படிங்கிற பொண்ணு. அந்த ரத்னா வந்து ஒரு ஹெட்ஸ்ட்ராங்கான வுமன். அதாவது மதுவும் ரத்னாவும் வந்து மது நார்த் போல்னா ரத்னா வந்து சவுத் போல். அவங்க எவ்வளவு நெய்வ் அண்ட் இன்னசென்ட்டோ இந்த பொண்ணு அதுக்கு ஆப்போசிட்டா ஹெட்ஸ்ட்ராங், கிளியர், ஷி வாண்ட்ஸ் வாட் ஷி வாண்ட்ஸ் ஒரு கரியர் ஓரியன்டட் வுமனா காட்டியிருப்பாங்க. ஒரு நாளடைவுல வந்து ரகுவும் ரத்னாவும் வந்து காதலிக்க ஆரம்பிப்பாங்க. நவ் என்டர்ஸ் இவங்க மது திருப்பி வருவாங்க. ஆக்சுவலி யுஎஸ்ல வந்து இனிஷியலா வந்து ரகு மதுவ பார்ப்பாரு. பட் நாளடைவுல அவங்களுக்குள்ள ஒரு மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் வந்து சுத்தி இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. ரொம்ப கிளியரா வந்து ரத்னாவுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது இது. என்ன அதான் முடிஞ்சு போனதே எதுக்கு நீ போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ வந்து ஒரு மாரி ரத்னா வந்து இந்த படத்துலயும் சரி, அந்த புக்லயும் சரி டிஸ்கஸ்டடா ஃபீல் பண்ணும் அந்த பிள்ளை. என்னய்யா நீங்க? அப்படின்ட்டு. பிகாஸ் ஷி லவ்ஸ் ஹிம். தட்ஸ் இட். அவ்வளவுதான். அந்த பொண்ணு வந்து இந்த சந்தேகப்பட்டு கிரிஞ்ச் அந்த மாரி கேரக்டர் கிடையாது. நீ ஒண்ணு முடிவு பண்ணு. உனக்கு அவளா நானான்னு முடிவு பண்ணு. நீ சும்மா இங்கிட்டு, அங்கிட்டு, இங்கிட்டு, அங்கிட்டு லாத்திக்கிட்டே இருக்க. அவ கல்யாணம் ஆன பொண்ணு. நான் அவ பின்னாடி நீ போய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இன்னும் மதுவோட சேட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, மதுவோட ஹஸ்பண்ட் ஏமாத்திட்டு இருப்பாரு. இது மதுவுக்கு தெரியாது. ரகு வந்து தெரிஞ்சு போய் மது கிட்ட சொல்லுவாரு. சொல்றப்ப மது வந்து இல்ல, இல்ல என் புருஷன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்றோம். நமக்கே ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு உட்காரு அப்படின்னு தோணும் நமக்கு. காண்டாகும். ஷி இஸ் வெரி நேவ் அண்ட் ஷி இஸ் வெரி இன்னசென்ட். நம்ம அவங்கள ஒண்ணும் சொல்லவும் முடியாது. பாவம் சின்ன பிள்ளை ஒண்ணும் சொல்லவும் முடியாது. ஒரு பாயிண்ட்ல அவளுக்கு எல்லாம் ரியலைசேஷன் வருது. அவளுக்கு அபியூஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது மதுவுக்கு. மது வந்து ரகு கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம் வருவா. அன்னைக்கு பார்த்து இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். ரகுவுக்கும் ரத்னாவுக்கும் என்கேஜ்மெண்ட். சோ இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அவள வெளிய அனுப்பி விட்டுருவாய்ங்க. போற வழியில அந்த பொண்ணு இறந்து போயிரும். அவ்வளவுதான். அந்த பொண்ணு வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிரும். சோ லேட்டர் ஆன் மதுவோட பேரண்ட்ஸ் வந்து ரியலைஸ் பண்றாங்க. மதுவோட சாவுக்கு வந்து ராட் வந்து ஐயோ நான் அவள அப்படி பார்த்துக்கிட்டேன், இப்படி பார்த்துக்கிட்டேன், இப்படி போய் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லுவாரு. பட் மதுவோட பேரண்ட்ஸ் வந்து அட் எண்ட்ல ஒத்துக்குவாங்க. அவ செத்ததுக்கு காரணம் வந்து யாரு அப்படின்லாம் நம்ம இது பண்ண முடியாது. நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு இன்னசென்ட்டான நெய்வான லவ் ஸ்டோரி ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. இது ஒரு டிபிக்கல் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. படத்துல எல்லா பாட்டுமே தரமா இருக்கும். மேபி இந்த படம் வந்து பாம் ஆனதுக்கு நெறைய ரீசன் சொல்றாங்க. மேபி நீங்க காஸ்டிங் பெட்டரா பண்ணியிருக்கலாம், ஸ்கிரீன் பிளே பெட்டரா இருந்திருக்கலாம், நீங்க இது டயலாக்ஸ் பெட்டரா இருந்திருக்கலாம், ஒரு எமோஷனல் கனெக்டே வரல அப்படின்னு சொல்லி 1000 ரீசன்ஸ் சொன்னாங்க. பட் த புக் இஸ் டெஃபினெட்லி வொர்த் ட்ரைங். ஆக்சுவலி சுஜாதா சார் வந்து பாகம் 1 தான் எழுதியிருந்தாரு இனிஷியலி. மக்கள்லாம் வந்து எங்க பாகம் 2 எங்க பாகம் 2 அப்படின்னு கேட்க எழுதிட்டாங்க. ஆக்சுவலி பாகம் 1ல மது வருவாங்க. பாகம் 2ல தான் ரத்னா வருவாங்க. பாகம் 1 வந்து எந்த ஒரு பாயிண்ட்ல முடியும் அப்படின்னா, அவங்க வந்து சூசைட்லாம் ட்ரை பண்ணி இவர் வந்து யுஎஸ்க்குலாம் போலாம் அப்படி முடிவு பண்ற பாயிண்ட்ல முடியும். பாகம் 2 வந்து இவர் யுஎஸ்க்கு போனதுக்கு அப்புறமா லேட்டரா நடக்கிற சம்பவங்கள், அங்க அவர் பார்க்குற மனிதர்கள் எல்லாருமே வந்து இவருக்குள்ள ஒரு நியூ ஃபவுண்ட் ஹோப்ப இன்ஸ்டில் பண்ணுவாங்க. ரகு பார்க்குற எல்லா மனிதர்கள்ட்டயுமே அவர் வந்து ஒரு விஷயம் கத்துக்க ஆரம்பிக்கிறப்ப தான், ஹி வில் ரியலைஸ் ஹவ் லைக் ஹவ் பிளெஸட் ஹி இஸ் வித் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அவரும் ஒரு பாயிண்ட்ல மூவ் ஆன்லாம் ஆவாரு. பட் லேட்டர் ஆன் அந்த மது அப்படிங்கிற அந்த அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து அவர் பின்னாடி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். பட் வை மது டஸ் தட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. ஷி ஹாசன்ட் மேட் எனி கைண்ட் ஆஃப் டெசிஷன்ஸ் ஆன் ஹர் ஓன். அவ வாழ்க்கையில வந்து நான் இப்படி அப்படிலாம் அவ பண்ணதே கிடையாது. அவ பாட்டுக்கு யார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு வாழ்ந்த ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வித்தியாசமான கேரக்டர்ஸ்குள்ள நடக்கிற அந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். ஐ பிலீவ் த மூவி இஸ் ஆல்சோ ஒன் டைம் வாட்ச். ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யா ஸோ வாட் டு யூ கைஸ் திங்க் அபௌட் த மூவின்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஒர்க் ஆச்சு ஆகல மூவில அப்படிங்கறத சொல்லுங்க. 3வது வந்து ஆனந்த தாண்டவமாவது பாட்டுக்கு ஹிட். இந்த படம் வந்து ஒரு அவார்ட் வாங்குச்சு. அவார்ட் எல்லாம் தான் வாங்குச்சு. மற்றபடி எதுவுமே வாங்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் அப்படின்னு ஜெயகாந்தன் சாருடைய புத்தகம். இது வந்து படமா எடுத்திருந்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் சார், லட்சுமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ரங்கா கல்யாணி இவங்க தாங்க இந்த மெயின் கேரக்டர்ஸ். கல்யாணி அப்படிங்கிறவங்க நாடகத்துல நடிக்கிற ஒரு பொண்ணு. சினிமாலாம் வேணாம் அந்த பொண்ணுக்கு. நாடகம் தான் அந்த பொண்ணுக்கு உயிர் மூச்சு எல்லாமே. ஒரு சாதாரணமா வாழற ஒரு பொண்ணு. ரங்கா வந்து ஒரு நாடகத்துக்குலாம் விமர்சனம் எழுதுறவரு. ரங்காவோட விமர்சனத்த வந்து பார்த்துட்டு தான் கல்யாணி வந்து ரங்கா கிட்ட பேசணும் அப்படின்னே ஆசைப்படுறாங்க. இனிஷியலி வந்து பேசுறாங்க. பேசி பழகுறாங்க.
ஒரு கட்டத்துல அது வந்து காதலா மாறுது. ஆனா கல்யாணி எப்படிப்பட்ட பொண்ணுன்னா, "நீ என்ன காதலிக்கிறியா? ஆமா நீயும் என் வாழ்க்கையில ஒரு அங்கம். அவ்வளவுதான். என் வாழ்க்கையில எனக்கு நாடகம் ஒரு அங்கம், காதலும் ஒரு அங்கம்" அப்படின்னு நெனைக்கிற ஆளு. ஆனா ரங்கா வந்து ஒரு விடோவருங்க. அவருடைய முதல் மனைவி வந்து இறந்து போயிருப்பாங்க. குழந்தை வந்து ஊர்ல வளர்ந்துக்கிருக்கும். அவங்க மனைவியோட தங்கச்சிகிட்ட வளர்ந்துக்கிருக்கும். ஸோ ரங்காவ சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, "நீ வந்து போய் உன் பொண்டாட்டியோட தங்கச்சிய கட்டிக்க. புள்ளையும் அவட்ட தான் வளருது. ஸோ அவள கட்டிட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லாருக்கும். அவ வாழ்க்கையும் நல்லாருக்கும். அவ பாரு உன் புள்ளைய எடுத்து வளர்த்திட்டு இருக்கா இத்தன நாளா. ஸோ நீ அவள கட்டிக்க" அப்படின்னு சொல்றாங்க. ரங்காவுக்கு வந்து அதுல விருப்பம் இல்ல. ஒரு கட்டத்துல ரங்காவும் கல்யாணமும் வந்து காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம்லாம் முடிவு பண்றாங்க. ரங்காவ சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க, "அவ ஒரு நடிகை. நடிகை நீ வந்து அவள கட்டிக்க, நடிகைய வச்சுக்க. அப்பத்தான் வந்து அந்த நடிகைக்கு ஒரு பயம் இருக்கும். அவ எங்கேயும் போயிருவானோ, போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க வந்து ரொம்பவே கிளியரா இருக்கா. ஆரம்பத்துல ரங்கா கிளியரா இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து, "என்ன இவ இப்டி இருக்கா?" அப்டின்னு தோணுது. அவர பொறுத்தவரைக்கும் வந்து மனைவி அப்டிங்கிறா தன்ன விட ஒரு பல படிகள் கம்மியா தான் இருக்கணும். தன்ன மட்டுமே உலகம்னு நெனைக்கணும். அவன் தான் மூச்சு, காத்து எல்லாமே அவன் தான் நெனச்சிட்டு இருக்கணும் அப்டின்னு நெனைக்கிற ஒரு டிப்பிக்கல் ஆண். டிப்பிக்கல் 60ஸ் உடைய ஆண். எல்லாமே அவ தான் என்ன தாண்டி தான் அவளுக்கு எல்லாமே இருக்கணும். உனக்கு நடிப்பெல்லாம் வேணாம் அப்டிங்கிறப்ப அவ வாய்ப்பே இல்ல ராஜான்ருவாங்க. ஏன்னா சி யூ கேம் டூ மை லைஃப் வெரி ரீசென்ட்லி. பட் நடிப்பு, நாடகம் அப்படிங்கிறது என் மூச்சுல கலந்த விஷயம். அத என்னால விடவே முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரங்காவுக்கு வந்து இனிஷியல் நெறைய பிரெயின் வாஷ்லாம் நடக்குது. "பாத்தியா அதனால தான் நான் சொன்னேன் நடிகைய கெட்டாத கெட்டாதன்னு. கேட்டியா நீ?" அப்படிங்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்து அவங்க ஒரு கட்டத்துல விவாகரத்துக்குலாம் அப்ளை பண்றாங்க. விவாகரத்துக்கு போறப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் தானங்க ஆயிருக்கு. ஒரு இவ்வளோ காலமாவது நீங்க வந்து ஒண்ணா இருந்தா தான் உங்களுக்கு விவாகரத்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரும் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க ஒரு கட்டத்துல. அதுக்கப்புறமா என்ன நடக்குது? 2 பேரும் சேர்ந்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் கதையோட எண்டிங். ரங்காவுக்கும் கல்யாணிக்குமான இன்டராக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஜெயகாந்தன் சார் கதையில வந்து அந்த கேரக்டர்ஸ் யோசிக்கிறதே சார் வந்து பக்கம் பக்கமா எழுதியிருப்பாரு. படிக்கிறப்ப நமக்கும் அது நல்லாவே இருக்கும். இந்த கதையோட எண்டிங்கே வந்து நெறைய பேருக்கு புத்தகத்துல வந்து பயங்கர கான்ட்ரோவர்சியலா இருக்கும் நெறைய பேருக்கு. என்ன இப்படி இருக்காய்ங்க இவய்ங்க. ஐயோ! நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது எண்டிங்க. நோ, நோ. என்ன இப்படி ஆயிடுச்சு எண்டிங்க. நான் அப்படிலாம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு புத்தகத்துக்கு பட் நெறைய பேர் இது ஒரு கிளாசிக்கான புத்தகம். டெஃபினட்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் குடுத்துருக்காங்க. தி மூவி லிட்டரலி பாம்ப்ட் அட் தி பாக்ஸ் ஆஃபிஸ். ஒண்ணுமே ஓடல இந்த படம். பட் இதுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் வந்து நெறைய கிடைச்சுச்சு. அது ஒரு விஷயம். ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட்க்கு நெறைய அவார்ட் கிடைச்சுச்சு. ஆனா அந்த கேரக்டரைசேஷனே வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு ஹெட்ஸ்ட்ராங்கான வுமன். நீ என் வாழ்க்கையில இருக்கியா? இருந்துட்டு போ. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. இஃப் யூ வாண்ட் டூ கம் இன், ப்ளீஸ் கம் இன். கோ அவுட்னா வெளிய போறதுன்னா போ. ஆனா அந்த கதவுல நின்னுட்டு ஊடல வெளிய மறைச்சுட்டு நிக்காதன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதேதான். அந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் பார்க்கும் வீட்ல. மதிக்கும், இவருக்கு சோறு போடும், எல்லா வேலையும் பார்க்கும், வீட்ல துணி துவைக்கும், எல்லா வேலையும் பார்க்கும் அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணையே வந்து அவர் வந்து என்ன விட நீ ஒரு 2 அடி கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது வந்து என்ன ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலை அப்படின்னு தெரியாது. ஸோ ஒரு மாரி ஒரு மிக்ஸ்டா இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீன்னா பார்க்குறப்ப திஸ் டிட்ன்ட் வொர்க் அவுட். பட் ஒரு புத்தகமா நீங்க படிக்கிறப்ப திஸ் வில் டெஃபினெட்லி வொர்க் அவுட். ஸோ இதுதான் 3 புத்தகங்கள். இந்த 3ல வந்து உங்களுடைய ஃபேவரைட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வாட் டிட் யூ லைக் த மோஸ்ட் அமாங் தெம். அண்ட் ஆனந்த தாண்டவம் படம் வந்து எல்லாருமே பெரும்பாலும் பார்த்துப்போம். மற்ற 2 படங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஆனந்த தாண்டவம் டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க. அண்ட் லெட் மீ நோ வை ஆனந்த தாண்டவம் டிட்ன்ட் வொர்க். அது புத்தகங்கள்ல வொர்க் பண்ணப்ப ஏன் அது படத்துல வொர்க் பண்ணலன்னு நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வாட் வாஸ் யுவர் ஃபேவரைட் அமாங் த 3? உங்களுக்கு வந்து ஒரு நடிகை நாடகம் பார்க்கிற படம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்க. அண்ட் வாட் யூ லைக் அபௌட் திஸ் வீடியோ ஆன் த ஹோல் அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ.